பிரபஞ்சத்திற்கும் என்றும் எப்பொழுதும் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு மிக நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கு ஒரு சிறிய ஆதாரம் அப்படிங்கிறது நம்முடைய மீட்டிங் 26வது கருத்தரங்கம். அதில் இருக்கிற நம்பரை மொத்தமாக கூட்டுங்க பார்க்கலாம். நம்பரை மட்டும் கூட்டுங்க, இல்லை மொத்தமாக கூட்டுங்க, 1லேருந்து கூட்டுங்க, வரிசையில் கூட்டுங்க. 1 9 10 17 19 21 26. நம்ம எத்தனாவது கருத்தரங்கம்? இதை விட தொடர்பு வேணுமா? எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், கை தட்டவே மாட்டேங்கிறீங்க. கை தட்டுதல் கேட்டு வாங்கணும், நீங்களா தட்டணும். ஏன்னா தொடர்பு தானாக வருகிறது. நாம யாருக்கும் இந்த அளவுக்கு பிரபஞ்சம் தொடர்பு வச்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு ஒவ்வொரு கருத்தரங்களையும் ஒரு தொடர்புகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட சான்று இது இல்லை. இதற்கு முதல்ல இந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்குவோம். நன்றி. ஸோ நம்முடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1 மணி நேரம் இலவச வகுப்பு, சிறப்பு வகுப்பு எடுத்துட்ருக்குறோம். இன்னும் நீங்கள் எல்லோருக்கும் இதுவரை ஜோதிட உலகில் யாரும் செய்திராத ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை செய்ய இருக்கின்றது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல ஜோதிடர்கள் மிகப்பெரிய பயனை அடைவார்கள். ஒரு சிறிய கால இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அறக்கட்டளையில் நடைபெறக்கூடிய செயல்கள், அதாவது தமிழ்நாட்டு லெவலில் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் பேசப்படும். வெயிட் பண்ணுங்க, அதற்கான விஷயம் வரும் விரைவில். நன்றி. ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதகன் அப்படிங்கிறவர் யார்? முதல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு 4 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர். இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய கேபி ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேபி ஜோதிடம், அதுக்கு முழு அர்த்தம் என்னங்க? கிருஷ்ணமூர்த்தி பத்ததி. இந்த கேபி ஜோதிடம் என்ற ஒரு விஷயம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுங்களா? கேபி ஜோதிடம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்தீங்க அப்படின்னா, பஞ்சாங்கத்தில் வந்து ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க பாசகன், போதகன், பேதகன், காரகன். இதனுடைய விரிவாக்கம் தான் கேபி ஜோதிடம். சரிங்களா? கேபி ஜோதிடம், இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததிங்கிறது என்னதுங்க? இந்த கேபி ஜோதிடம் அப்படிங்கிறதே இந்த பாசகன், போதகன், காரகன், வேதகனுடைய விரிவாக்கமோ தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த நாம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பேசிட்டோம். எதை பேசிட்டோம்? பாசகனை பற்றி நிறைய பேசிட்டோம். அதே மாதிரி வேதகனை பற்றி நிறைய பேசிட்டோம். இந்த போதகனை பற்றி நாம் இன்னும் கிளாஸே வந்து எடுக்கல. அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த போதகன் என்பவர் யார்? அவர் வந்து நமக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுப்பார் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? போதகன் என்பவர் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போதகன், காரகன், வேதகன், பாசகர் அப்படிங்கிற நிலையெல்லாம் எங்க எடுக்கணுங்க? பொதுவாக எடுக்கக்கூடாது. ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த பலாபலன்களை நாம் எடுக்க வேண்டும். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் பாசகனுக்கு ஒரு கட்டளை இருக்கு, பாசகனுக்கு ஒரு கட்டளை இருக்கு, போதகனுக்கு ஒரு கட்டளை இருக்கு. இவங்க 2 பேருமே நன்மையை செய்யக்கூடியவங்க தான். ஆனால் பாசகனுக்கு ஒரு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை என்ன அப்படின்னா, அந்த பாசகனுடைய பாவக ரீதியான பலன்களும் அந்த பாசகனுக்குண்டான காரக ரீதியான பலன்களும். உதாரணமாக காரகன்னா என்ன, அந்த பாவகம்னா என்ன? இப்போ உதாரணமாக சனி பகவான் அப்படின்னா, சனி பகவானுடைய காரகம் என்ன? ஒரு அடிமை வேலைக்கு போகிறது, ஒரு இரும்பு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறது. இந்த மாதிரி அவருக்குண்டான பாசகன் அப்படிங்கிறவர் அவருக்கு அந்த கிரகத்திற்குண்டான காரக பலன்களையும் கொடுத்தாக வேண்டும். சனி பகவான் லக்னத்துக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு அதிபதியாக இருப்பார் இல்லைங்களா? அந்த வீட்டுக்கான பலன்களை கொடுத்தாகணும். இது யாருக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை? பாசகனுக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. போதகனுக்கு என்ன கட்டளை? போதகன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு என்ன கட்டளைனா, அந்த பாவக ரீதியான பலன்களை கொடுத்தே தீர வேண்டும் என்பது போதகனுக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. சரிங்களா? இப்போ போதகன் என்பவர் கண்டிப்பா ஒரு லக்னத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு அதிபதியாக வருவாரா வரமாட்டாருங்களா? வருவார் இல்லைங்களா? அப்ப அந்த போதகன் என்பவர் எந்த பாவகத்திற்கு உண்டானவரோ அந்த பாவக ரீதியான பலன்களை அவர் செய்தாக வேண்டும். இதுதான் போதகனுக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. அப்போ போதகன்னா எல்லாருக்கும்
அள்ளி தந்துருவார்லாம் கிடையாது. நல்லா இருந்தால் அள்ளி தருவார், கெட்டு போனால் கெடுத்து விட்டுருவார். என்னடா போதகன்னா வந்து அள்ளி தருவார், ஆனால் கடைசியில் கெடுத்து விட்டுருவார் அப்படிங்கிறீங்க. அவர் கெடுத்து விடுவாருங்க, ஆனால் அவர் எங்கே இருக்காரோ அவர் இடத்துக்கு நாம் போயிடணும். போதகன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும். போனால் உங்களுக்கான நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது பாசகன் என்பவர் காரக பலன்களையும் பாவக பலன்களையும் அள்ளியே தர வேண்டும் என்பது விதி. போதகன் என்பவர் பாவக ரீதியான விஷயங்களுக்கு உண்டான பலன்களை கொடுத்தே தீர வேண்டும் என்பது விதி. இப்போ முதல்ல யாரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் எந்த திசைக்கு எந்த கிரகம் வந்து போதகனாக வேலை செய்யணும் தெரியணுமா வேணாமா? தெரியணும் இல்லைங்களா? அப்போ அதை குறித்து வச்சுக்கோங்க. நான் அடுத்து வந்து நான் அதில் விளக்கம் கொடுக்கும்போது ஜாதக விளக்கங்கள் கொடுக்குறேன். ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா, ஒருவருக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அவருக்கு போதகனாக இருப்பவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். சூரிய திசை நடக்குதுன்னா அவருக்கு போதகனாக இருக்கக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான். ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்குதுன்னா அவருக்கு போதகனாக இருக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான். ஒருவருக்கு செவ்வாய் திசை நடக்கின்றது என்றால் அவருக்கு போதகனாக இருப்பவர் சந்திர பகவான். ஒருவருக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா அவருக்கு போதகனாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா அவருக்கு போதகனாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா அவருக்கு போதகனாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுன்னா அவருக்கு போதகனாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அடுத்து யூடியூப்ல கமெண்ட் வந்துடும், சார் எனக்கு ராகு திசை நடக்குது சார். அடுத்த கமெண்ட் அதுதான். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நேரம் கமெண்ட் போட்டிருப்பாங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ராகு திசைக்கு யாரு, கேது திசைக்கு யார் அப்படிங்கிறதுக்கு விளக்க நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ராகு பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதியே திசைநாதனாக கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக ராகு வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா அந்த திசை யாராக எடுத்துக்கணும்? குருவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திராதிபதி திசையாக எடுத்துக்கணும். இப்போ கேது வந்து உத்தரத்தில் இருக்காருன்னா சூரிய திசையாக பாவிச்சுக்கணும். அப்போ அதுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ போதகன் தன் வீட்டு பலன்களை கண்டிப்பாக செய்தாக வேண்டும், செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டவர். அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா ஒரு ஜோதிடம் விதிகளை என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால மாற்ற முடியாது. அதற்கான விஷயங்கள் நடந்தே தீர வேண்டும் என்பதுதான் என்னங்க விதி பலன். சரிங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு லக்னம் ஒன்று போடுறேன். அந்த லக்னத்தை வச்சு இதில் பாருங்க, இந்த போதகனா வரக்கூடியவங்க 3 கிரகங்கள் தான், வேற ஏதாச்சும் வருதா? எல்லா திசைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேர் மட்டும்தான் யாரா வராங்க, இவங்க 3 பேர் தான். சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க தான் எந்த திசை நடந்தாலும் இந்த 3 பேர் தவிர வேற யாரும் ஒருத்தர் போதகனா வரமாட்டாங்க. அப்ப ஜாதகத்துல சந்திரன், செவ்வாய், குரு வலிமையா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க இல்லையா? சேசர்னோ ஒரு ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் குருவும் வலிமை பெற்ற ஜாதகம் உயர்ந்த ஜாதகமா இல்லையா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க எந்த திசை நடந்தாலும் இந்த செவ்வாயோ சந்திரனோ குருவோ 3 பேர் தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. அப்போ எந்த ஒரு ஜாதகம் உன்னதமான ஜாதகம் அப்படிங்கிறது இதுலயே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் உன்னதமான ஜாதகம் எதுங்க? செவ்வாய், சந்திரன், குரு வலுப்பெற்ற ஜாதகம் உன்னத ஜாதகம் நான் முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா? எந்த திசை வந்தாலும் இங்க 3 பேர் தான் போதகன். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க, இந்த 3 கிரகங்கள் வேதகன் ஒன்று வருவார். இதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் மிஸ் ஆகும். எந்த இடத்துல தெரியுங்களா? எந்த இடத்துல மிஸ் ஆகும்? இந்த செவ்வாய் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆவார். ஏன்னா புதன் திசைக்கும் சனி திசைக்கும் செவ்வாய் வேதகனா போவார். ஆனா சந்திரன், குரு அப்படிங்கிற 2 கிரகங்களும் ஜாதகத்தில் எந்த ஒரு திசைக்கும் வேதகனாக வரமாட்டார்கள். அப்பனா ஒரு ஜாதகத்தில் பலம் பொருந்திய ஜாதகம் என்று எடுத்துக்கொண்டால் எவரொருவர் ஜாதகத்தில் சந்திரனும் குரு பகவானும் நன்றாக இருக்கின்றார்களோ அந்த ஜாதகம் யோக ஜாதகம்.
அதுலேயும் ஒரு வேளை இப்போ செவ்வாய் வந்து எந்த திசைக்கு வேதகனா வரும்? புதன் திசைக்கும் சனி திசைக்கும் வரும். அவருக்கு புதன் திசையும் சனி திசையுமே வரலைன்னா, ஒருத்தருக்கு புதன் திசையும் வரல, சனி திசையும் வரல, செவ்வாய் சந்திரன் குரு 3 பேர் நல்லா இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க இல்லையா? உண்மைதானுங்க. அப்போ யாருக்கு புதன் திசையும் இந்த சனி திசையும் மேக்சிமம் வராமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அனுச நட்சத்திரத்துக்கு முந்தைய நட்சத்திரம் என்னது? விஷாகம். அப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு ஆரம்ப திசை என்ன? குரு திசை. அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் என்ன வந்துடும்? குரு திசை, சனி திசை, புதன் திசை வந்துடும். அப்போ புதன் திசைக்கு அடுத்து வரக்கூடிய திசை என்ன? கேது திசை, சுக்கிர திசை. அப்போ கேதுவுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் வந்து மேக்சிமம் வேலை செய்யறதுக்கு கம்மி இல்லையா? ஏன்னா இந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திசை கேது திசை, கடைசி 2 திசை என்ன வரும்? புதன் திசையும் சனி திசையும் வரும். அப்போ வேதகன் 80 வயசுக்கு மேலே ஆகிடும். ஒரு 70 கடந்தாலே பெரிய விஷயமா இருக்குதுங்க. சரி, அதை விட்டுருவோம். அதே மாதிரி பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப திசை சுக்கிர திசையில கடைசியாக தான் ஒரு 70 வயசுக்கு மேலே தான் என்ன வருங்க? இந்த சனி புதன் திசையெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ என்னன்னா இந்த 6 நட்சத்திரக்காரங்களில் ஒருத்தர் பிறந்து ஜாதகத்தில் செவ்வாய், நான் சொல்றது பரணி, பூரம், பூராடம், அஸ்வினி, மகம், மூலத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய், சந்திரன், குரு நன்றாக இருந்து விட்டாலே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மிக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதை விட ரொம்ப முக்கியமா ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகம் என்ன ஜாதகம்? யோக ஜாதகம், உயர்ந்த ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? யார் ஜாதகத்திலாம் சந்திரன் குரு நன்றாக இருக்கிறது அப்படி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்கள்லாம் முடிவு பண்ணணும். ஏங்க சார், ஒரு ஜோதிடர்கள் தான் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் குரு நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு முடிவுக்கு நாம தான் முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் வேண்டாங்க, நான் பெருமைக்காகவெல்லாம் சொல்லலைங்க. என்னுடைய ஜாதகத்தில் சந்திரன் குரு 2 பேருமே புஷ்கர நவாம்சம். இந்த இடத்துல ஒரு அறக்கட்டளைக்கு தலைவராக இருந்து வழி நடத்துறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்க? சந்திரன் குரு என்ற அமைப்பு தான். பெருமைக்காக சொல்லுங்க, இயற்கையுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் குரு செவ்வாய் வலிமை பெற்ற ஜாதகம் வலிமையான ஜாதகங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்துங்க, இப்போ நம்ம ஜாதகத்தில் ஜென்ரலாக ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, நம்ம இதுக்கு கூட ஒரு காரகத்தை நம்ம எடுக்க முடியும். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு மனுஷன் சுகமா சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு எந்த பாவம் நல்லா இருக்கணும்? ஒரு ஜாதகர் சந்தோஷமா சுகமா வாழணும் அப்படின்னா எந்த பாவங்கள் நன்றாக இருக்கணும்? சார் எனக்கு சார் காசு பணத்தை எல்லாம் விடுங்க, நான் நிறைய காசு வச்சிருக்கிறேன், நிறைய சொத்து வச்சிருக்கிறேன், நிறைய நகை வச்சிருக்கிறேன், இதெல்லாம் சந்தோஷமா? வேற எந்த வகையில் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கு? அது பூர்வ புண்ணியம். அது நீங்க செய்யற பாவ புண்ணியத்தை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அடுத்த விஷயம் இந்த பிரிவில் என்ன அனுபவிக்க போறீங்க? 1, 4, 12. ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு காசு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா ஒரு மனிதனுக்கு இந்த கலியுகத்துல காசு இருந்தாலும் இல்லைனாலும் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க யாருங்க? 1, 4, 12ஆம் அதிபதிகள். அந்த 12ஆம் இடம் நன்றாக இருப்பவர்கள் வாழ்க்கையில காசு இருந்தாலும் இல்லையாலும் அவங்களுடைய சுகத்தை நல்ல முறையில் அனுபவிப்பாங்க. நல்லா பாருங்க, காலபுருஷனுக்கு முதல் வீடு என்னதுங்க? என்னங்க? கிரகம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்னங்க? காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்னங்க? அப்ப வந்துருச்சாங்க. அப்போ சந்திரன் செவ்வாய் குரு வந்துருச்சுங்களா? அப்ப இதுதான், அதனாலதான் சொல்றாங்க இந்த அந்த போகம் அப்படிங்கிறது எதுல கிடைக்குது? இவங்க தான் போகம் போதகன் கணக்கு வச்சுக்கோங்க. 1, 4, 12. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடுவோம். இதுவே ஒரு கிளாஸ் தான். சரி, இப்போ ஜாதகத்தில் போதகன் அப்படிங்கிற நிலைமை ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு நான் சொல்றேங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு 2 பேர் ஜாதகத்தை போட்டு நம்ம விளக்கம் கேட்டுக்கலாம். ஒரு லக்னம் ஒன்று வச்சுக்கலாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு லக்னம். என்ன லக்னம்? வரங்க. ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்த ஜாதகர் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகர்.
இவருக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. திசை வந்து திசைநாதன் எங்கே வேணா இருந்துட்டு போறார். திசைநாதன் எங்கே வேணா இருந்துட்டு போறார். அப்போ அந்த திசைநாதனுக்கு பாசகன் ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய சூழ்நிலையில நம்ம இங்கே பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலிருந்து திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலிருந்து திசை நடத்துறாரு அப்படின்னா இந்த சூரிய திசையில யார போதகன்னு சொன்னோம்? யார போதகன்னு சொன்னோம்? செவ்வாய சொன்னோம். அப்ப செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த லக்னத்துக்கு யாரு? 5ஆம் வீடு செவ்வாயோட வீடு. எண்ணி பாருங்க, 1 2 3 4 5. விருச்சிக ராசி செவ்வாயுடைய ராசி. அடுத்து மேஷம் செவ்வாயுடைய ராசி. ஓகே, அப்ப இந்த சூரிய திசையில இந்த செவ்வாய் பகவான் அவருக்கு என்ன பலனை கொடுத்தாகணும்? போதகனாக செயல்பட்டு யோக பலனை கொடுத்தாகணும். எப்படி கொடுக்கணும்? பாவக ரீதியாக கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணுங்க? பாவக ரீதியாக கொடுக்கணும். சரிங்க, இந்த இடத்துல செவ்வாய் பகவான் உதாரணமா லக்னத்துக்கு 9வது ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்னத்துக்கு முதல்ல செவ்வாய் யாரு? 5 10க்கு உண்டான யோகாதிபதி இல்லைங்களா? ஒரு ஜாதகத்தில் திரிகோணாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் வருகின்ற கிரகம் மிகவும் சுபத்தன்மை பெற்ற கிரகம் இல்லைங்களா? அப்ப கடக லக்னத்துக்கு யாருங்க யோகத்தை கொடுக்கிறவர்? யோகாதிபதி செவ்வாய். அப்ப சூரிய திசையில செவ்வாய் அவருக்கு பலம் கொடுத்தாக வேண்டும். எதன் வழியாக கொடுத்தாக வேண்டும்? 5ஆம் பாவகத்தின் வழியாக கொடுத்தாக வேண்டும், 10ஆம் பாவகத்தின் வழியாக கொடுத்தாக வேண்டும் இல்லைங்களா? அப்ப 5ஆம் பாவத்தின் வழியாக அவர் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பார்? முதல்ல உயிர்காரகத்துவத்தில் போவோம். புத்திரர்கள், அதாவது முதல் குழந்தை அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப இந்த ஜாதகருக்கு ஒன்றும் வேணாங்க. இந்த ஜாதகருக்கு முதல் குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர வளர இவரும் வளர்வார். ஏன் இவர் வளர்வாரு? 5ஆம் இடங்கிறது குழந்தை, 10ஆம் இடங்கிறது அவருடைய கேரியர் இல்லைங்களா? அப்போ அந்த முதல் குழந்தை பிறந்து வளர வளர இந்த சூரிய திசையில், அப்போ அவர் இந்த சூரிய திசைக்கு ரொம்ப நாள் இருக்க போறது இல்லையா? எத்தனை வருஷம் இருக்கும்? 6 வருஷ காலம் இருக்கும். அப்போ ஒரு வேளை அவருக்கு கல்யாணம் ஆனோனையுமே சூரிய திசை வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு என்னப்பா கல்யாணம் மூச்சா, குழந்தை பிறந்துச்சுப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அசுர வளர்ச்சி ஆயிட்டாப்பான்னு சொல்றாங்களே இல்லையா? சொல்றாங்க இல்லையா? அப்போ கரெக்டா அவருக்கு அவர் கல்யாணம் மூச்சோன்னையுமே அந்த ஜாதகருக்கு சூரிய திசை வருதுன்னா சூரிய கல்யாணம் மூச்சுன்னு அடுத்து குழந்தை கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ கல்யாண மூச்சு குழந்தை கிடைச்சோன்னையுமே என்ன ஆகும்? அவரு குழந்தைங்கிற அந்த பாவ உள்ள வந்தோன்னையுமே 10ஆம் இடங்கிற கேரியர் வளர ஆரம்பிச்சிடும். அவர் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா குழந்தை பிறந்தோன்னே சொந்த தொழில் உயர்வை அடையும், நிச்சயமா அடைஞ்சும். ஏனென்றால் போதகனுக்கு அந்த பாவக ரீதியான பலன்களை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டளை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுங்க? குழந்தை பிறந்தோடனே அவருக்கு என்ன ஆகும்? தொழில் விருத்தி அந்த 6 வருஷத்துக்குள்ள என்ன கிடைக்கும்? கட்டாயமா கிடைக்கும். சரிங்க சார், இப்ப கட்டாயமா கிடைக்கணும் முடிவு பண்ணிட முடியுமா? இங்கதான் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. ஜோதிட சாஸ்திரங்கள் உள்ள போக போக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணுங்க பார்க்க வேண்டி இருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னா ஒருவேளை செவ்வாய் அவயோகியா இருந்தா எப்படி கொடுப்பார் சொல்லுங்க? ஒரு ஜாதகத்துல செவ்வாய் அவயோகியா இருந்தா கொடுத்துருவாரா? கொடுப்பாரு, கொடுத்து கெடுக்கவும் செய்வார். அப்ப இந்த ஜாதகத்துல அவயோகியாக இருந்தா என்ன பண்ணிக்கணும்? அவயோகி தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை செவ்வாய் லோ டிகிரியில் இருந்தா, பலம் இழந்து இருந்தால் சொல்லுங்க, லோ டிகிரி 9 கிரகங்கள செவ்வாய் தான் லோ டிகிரி, ராகியதை விட்டுருங்க, 7 கிரகங்கள்ல செவ்வாய் தான் லோ டிகிரினா ஒரு பலனும் இல்லை இல்ல. சரி, செவ்வாய் ராகுவோட சேர்ந்துட்டான், செவ்வாய் கேதுவோட சேர்ந்துட்டான், யோசிக்கணும். அப்ப நம்ம எடுத்தோம். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க, சார் எனக்கு இதே மாதிரி தாங்க சார் இருக்கு, குழந்தை பிறந்தோன்னே பயங்கர நஷ்டம் சார், ராகு சேர்ந்திருப்பார், ராகு சேர்ந்திருப்பார், அல்லது செவ்வாய் அவயோகியா இருப்பார். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பண்ணணுங்க? சில நுட்பமான விஷயங்கள்ல என்னங்க பகுத்தாய்வு செய்துதான் அவங்களுக்கு பலன் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரிங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இது விதி கிரகம்னு ஒன்று இருக்கு, நான் நிறைய டைம் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பயங்கர பவர் உங்களுக்கு. அந்த விதி கிரகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும், வீழ்ச்சியும் செய்யும். அதெல்லாம் நம்ம இதுல கால்குலேஷன்ல கொண்டுட்டு வர வேண்டி இருக்கும். இருந்தாலும்
பொதுப்படையான விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான யோகம் என்னங்க கண்டிப்பாக அவருக்கு கிடைத்தே தீரும். சரிங்க சார், இப்போ சரி 9ல் செவ்வாய் இருந்தால் யோகம்னு சொல்லிட்டோம் சார். எனக்கு செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு 6ல் போயிருச்சுங்க சார், யோகம் தருவாரா? 6ஆம் இடங்கிறது என்ன வரும்? நோய், கடன், வழக்கு, வைத்திய செலவு, தகராறு எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ அதே இதில் இருந்தால் அதுக்கு என்ன கட்டளை? போதகனுக்கு அந்த பாவக ரீதியான பலன்களை செய்தே ஆக வேண்டும் தான் கட்டளையோ தவிர நல்லதை செய்யும்னு கட்டளை கிடையாது. அப்போ 5ஆம் இடங்கிற விஷயத்தின் மூலமாக இவருக்கு என்ன ஆகும்? கடன், நோய், வழக்கு, வைத்திய செலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. குழந்தை பிறக்கலாம், குழந்தை பிறந்தோன்னு குழந்தை தூக்கிட்டு அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அல்லது குழந்தை பிறந்தோன்னே இவருக்கு என்ன வரலாம்? ஒரு கடன் வரலாம், ஒரு வழக்கு வரலாம் இல்லைங்களா? 10ஆம் இட தொழில், 6ஆம் இடத்துல இருக்க தொழிலில் ஒரு கடன் வரலாம், நெருக்கடிகள் வரலாம். இதெல்லாம் வரலாமா வராதுங்களா? வரும். ஆனால் எல்லாருக்கும் வருமா? யோசிக்கணும். தொழில் பண்ணுறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். 6ஆம் இடத்திலும் சுபத்துவம் இருக்கிறது. 6ஆம் இடத்துல என்ன சுபத்துவம் இருக்குது? வேலையில் இருந்தாங்கன்னா, வேலையில் இருந்தாலும் யோகம் தானே. அப்போ வேலையில் இருக்கும்போது என்ன ஆகும்? அவர் வேலையில் அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருப்பாரா, இருக்க மாட்டாங்க? ஒரு டாக்டராக இருக்கிறார், யோகமா? நோயாளி பார்க்குறாரு. ஒரு வக்கீலாக இருக்கிறாரு, கேஸ் பார்க்குறாரு, யோகமா? ஒரு ஜோதிடராக இருக்கார், எப்பவுமே பிரச்சனை இருக்கிறதையே பார்க்குறாரு, யோகமா இல்லையா? அப்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கும், வக்கீலாக இருக்கிறவங்களுக்கும், போலீஸாக இருக்கிறவங்களுக்கும், டாக்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது யோகத்தை தரும். தொழில் செய்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க தோஷத்தை தரும். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் பார்க்கணும். கரெக்டாக பார்த்தோம்னா அதற்கான விடை கிடைக்காம போகவே போகாது. சரிங்க சார், இந்த மாதிரி இல்லை செவ்வாய் இந்த இடத்துல இல்லை, ஒருவேளை செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாங்க. ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு சார் உங்களுக்கு செவ்வாய் 12ல் மறைஞ்சிருச்சு, அப்போ என்ன? குழந்தை பிறந்தோன்னையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமான விரயத்திற்கு போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லிடுவீங்களா? அப்போ வர்றவர் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு இருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் எந்த ஒரு அதை சொல்லுவீங்க மறைவு ஸ்தானத்திற்குள்ளும் நல்ல பலன்களும் உண்டு, எந்த ஒரு மறைவு ஸ்தானங்களுக்குள்ளும் நற்பலன்களும் உண்டு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளிநாட்டில் இருந்தாருன்னா அவர் நல்ல பலனா கெட்ட பலன்? நல்ல பலன் தானே கிடைக்கும். சரிங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாட்டும் கேட்குற கேள்வி, ஜோதிடம் என்பது பலன் சொல்வதா வழி காட்டுவதா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரே கேரக்டர் தான். 5 கூடையவன் 6ல் இருக்கிறார். ஜாதகம் பார்க்க வந்தவர் என்ன பண்ணுறாரோ உங்களுக்கு தெரியுமா? வேலை பார்க்குறாரா, தொழில் பண்ணுறாரா, இல்லை டாக்டராக இருக்காரா, வக்கீலாக இருக்கிறாரா, போலீஸாக இருக்கிறாரா, ஜோதிடராக இருக்கிறா உங்களுக்கு தெரியுமா? அப்போது நீங்கள் பலன் இதுதான் உங்களால் நிர்ணயம் பண்ணிட முடியுமா? இதுதான் நிர்ணயம் பண்ண முடியாது. ஒரு 4-5 விஷயத்தில் இது ஒன்று நிர்ணயம் பண்ண முடியும், ஆனால் இதுதான் நிர்ணயம் பண்ண முடியவே முடியாது. சரிங்களா? அவர் ஒரு பெரிய ஒரு டாக்டராக இருப்பார், அல்லது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருப்பார். நீங்கள் வந்தோடனே சார் உங்களுக்கு எல்லாம் கடன் ஆயிரும், பிரச்சனை ஆயிரும் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? என்னையாது இப்படி ஜோசின்னு சொல்கிறாரு, சரி கிளம்ப வேண்டியதான், ஒன்று சரக்கெல்லாம் போட்டு கிளம்பிட வேண்டியதான். அப்போது நம்ம அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித்தான் சொல்லணும். சார் நீங்கள் டாக்டராவோ, வக்கீலாவோ, போலீஸாவோ, ஜோதிடராவோ, அல்லது ஒரு நல்ல வேலையிலையோ இருந்தால் உங்களுக்கு இது வழியாக நல்ல யோகம் கிடைக்குன்னு சொல்லணும். சார் நான் சொன்ன துறைகளை எதுலையுமே நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுருன்னு சொல்லணும். ஆனால் 2ல் ஒன்று இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒன்றா நல்லது, இல்லைன்னா கேட்டது. அப்போ 2ல் ஒரு விஷயம் இருக்கும். அப்போது நீங்கள் இதுதான் அச்சடித்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்போ அடுத்து நம்ம என்ன போவோம்? சார் இந்த மாதிரி ஆமாம் சார் ஒரு கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுங்க? அவர்களுக்கான நல்ல பாதையை வழிகாட்டுவது தான் ஜோதிடமோ தவிர இதுதான் அப்படின்னு அடித்து ஒரு ஒன்று இதுதான் சார் உங்களுக்கு நடக்கும் இதுதான் அப்படின்னு அடித்து சொல்லிட்டோம்னா அந்த ஜோதிடருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 1 கோடி மக்களுக்கு கியூவில் நிற்பாங்களா? சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு. அப்போ நம்ம வந்து ஜோதிடம் என்பது வழிகாட்டுதலோ தவிர அடித்து பலன் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஒருவேளை அவங்களுடைய என்ன சொல்லுவாங்களா, வாக்கு நல்லா இருந்தால் அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க, அதாவது அந்த ஜோதிடருக்கு நேரம் நன்றாக இருந்தால் சொல்கிறதெல்லாம் பழிச்சுக்கிட்டே போகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் அனுப்புவார். ஏன்னா சார் இப்போ நல்ல நேரங்கிறது கெட்ட நேரங்கிறது சாதாரணமான மக்களுக்கு மட்டும் இல்லை, ஜோதிடருக்கும் வருமா வராதுங்களா?
அப்போ அந்த மாதிரி தான். அப்போ அவருக்கு கரெக்டாக வாக்கெல்லாம் பழுதுமா இருக்குன்னா அவர் சொல்ற விஷயங்கள்லாம் பழிக்கிற மாதிரி நபர்கள் தான் அவங்ககிட்ட வருவாங்க. உண்மையா இல்லைங்களா? எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜோதிடத்தில் உண்மைத்தன்மையை நிலைநாட்டணும் எந்த ஒரு விஷயத்திலும். சரிங்களா? அப்போ இதுதாங்க சார், ஒரு ஜாதகத்தில் போதகன் நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்க சார், ஒருத்தர் வராரு, சார் இந்த மாதிரி 12 செவ்வாய் போச்சு, நீங்கள் சொல்ல மாதிரி வெளிநாட்டில எல்லாம் இல்லை. நான் கேட்குறாரு, வெளிநாட்டில எல்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் போதகன் நல்லதை செய்வாருன்னு சொல்லிட்டீங்க. எப்படி அந்த போதகனை நம்முடைய வழிக்கு கொண்டு வர்றது கேள்வி இருக்குதுங்களா? ஏன்னா அது ஒன்று எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலதேச வர்த்தமானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னங்க கால தேச வர்த்தமானம்? ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்று வேணாங்க, 2ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வயசு பையன் வர்றான், அவனுக்கு என்ன பண்ண சொல்லுவீங்க? 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, பேச்சு வரல அல்லது கல்யாண கல்வி தடை, இதுக்காகத்தான் வருவாங்க. பேச்சு தடைனாவே 2 வயசு 3 வயசுல வந்துருவாங்க, கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது என்ன பண்ணணுங்க, அவருடைய வயதை நிர்ணயம், கால தேச வர்த்தமானம், அவருடைய வயதை என்ன பண்ணணுங்க, வயசை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு 3 வயசுல 4 வயசுல வராங்கன்னா அது நீங்க எப்படி கணக்கெடுப்பீங்க? கண்டிப்பா அவருக்கு பேச்சு குறைபாடு இருந்துச்சுன்னா அவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகள் அந்த 2ஆம் பாவத்து குறையோடு இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு 5 வயசுல வர்ற பையனுக்கு பார்த்துட்டு இவனுக்கு கல்யாணம் நடக்காது குடும்பம் நடக்காதுன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. போவாங்களா போக மாட்டாங்களா? சரி, ஒரு 30 வயசுல வராங்க, 30 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ள வர்றா, எதுக்காக வருவாங்க? ஒன்றும் குடும்பம் இல்லை, அல்ல குடும்பம் ஆனாலும் பிரச்சனையா இருக்குது, அல்லது 2ஆம் இடம் பண பிரச்சனையா, இதுக்கு தானே வருவாங்க. கணக்குகள் இருக்கு. ஒரு 60 வயசுல ஒரு ஐயா வராரு, ஐயா உங்களுக்கு குடும்பம் அமையாதீங்க பிரச்சனையா இருக்கும்னா, போயா நானே பேரம்பேத்தி எடுத்து வச்சிருக்கேன் பாரு, சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்க. அப்போ ஜோதிட பலன் சொல்லுதல் என்பது அந்த காலத்திற்கு ஏற்றவாறு தான் என்ன பண்ணணுங்க, பார்த்து நம்ம பலன் சொல்லணும். ஏன்னா தேவையில்லாத பலனை சொல்லி அதனால எந்த பிரயோஜனமும் ஆக போகிறது கிடையாது இல்லையா? அப்போ நீங்கள் என்னமோ ஒரு ஒன்று வேண்டாங்க சார், 30 வயசு பையனுக்கு நீ நல்ல முறையில் மோட்சம் அடைவே அப்படின்னா அது ஒரு பலனாக இருக்குமா? உனக்கு 12ல் கேது இருக்குது, குரு பார்க்குது, உனக்கு வந்து மோட்ச ஜாதகம், நீ வந்து இனிமேல் மோட்சம் இனி பிறப்பில்லைன்னு சொன்னோம்னா அவன் ஆகான்னு கேட்டா போவான். ஒரு 65 வயசு 70 வயசுல ஒரு வயசானவரும் உங்களுக்கு மோட்சம் பிறவீங்க நல்லா பிறகு சந்தோஷப்படுவார். அப்போ என்னங்க அந்த காலம் அந்த இடம் இதற்கு தகுந்த மாதிரி தான் என்னங்க ஜோதிடத்தில் பலன் அப்படிங்கிறது. சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஜாதகர் இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார், எப்போங்க ஒரு 29 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவர் வெளிநாட்டில் இல்லை, ஆனால் 5-10க்கு உண்டானவர் 12ல் இருக்கிறார். இவர் எப்படி அந்த போதகனை இயக்க வைக்கிறது? அது 2வது விஷயம். அதுவும் எதுவுமே இல்லை, நீங்க சொல்ற அந்த 12ஆம் இட காரகத்துவமும் இல்லை. நார்மலாக ஊரில் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு தொழில் ஊருக்குள்ள ஒரு தொழில் வச்சு நடத்திட்டு இருக்காரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, அரிசி கடை வச்சிருக்காரு, இந்த மாதிரி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இந்த 5 குடைவன் 12ல் இருந்தா என்ன பரிகாரம் செய்யறது? என்ன பரிகாரம் செஞ்சா அந்த போதகனை இயக்க முடியும்? 5 குடையவன் 12ல், 5ஆம் இடங்கிறது குழந்தை, 12ஆம் இடங்கிறது ஆசிரமம். 5ஆம் இடங்கிறது குழந்தை, 12ஆம் இடங்கிறது ஆசிரமம். செவ்வாய்னா போர்வை, கிரக காரகத்துவத்தையும் பாவக காரகத்துவத்தையும் இணைக்க வேண்டும். அப்ப 5ஆம் இடங்கிறது குழந்தை அல்லது 5ஆம் இடங்கிறது பெரியவங்க. 5ஆம் இடத்துல 2 விஷயம் இருக்குது, குழந்தைகள் அல்லது 60 வயதிற்கு மேலுள்ளவர்கள், 2 பேரும் கணக்கு வச்சுங்க. அப்போ ஒன்று 60 வயதிற்கு மேலுள்ள அந்த முதியோர் ஆசிரமங்களுக்கோ அல்லது ஏழை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கோ என்ன பண்ணணுங்க, செவ்வாய்னா போர்வை தலையணையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானம் பண்ணணும். இது ஒரு பரிகாரம். அடுத்து 10ஆம் அதிபதி 12ல், 10ஆம் இடம் கர்மம், 12ஆம் இடங்கிறது சுடுகாடு. அப்ப யாருக்கு கொடுப்பீங்க? வெட்டியான்களுக்கு. இது வந்து பொதுவாக இந்த ராசி என்ன சொல்லுவாங்கன்னா காமத்திரியோண ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, செவ்வாய் இருக்கிறது. காமத்திரியோணனா ஒருத்தரை மகிழ்ச்சி படுத்துறதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வெட்டியான்களுக்கு போர்வையும், அது மட்டும் நிறுத்தக்கூடாது, போர்வை கொடுக்கறது ஒரு பக்கம், இன்னொன்று என்ன பண்ணணுங்க, அவருக்கு ஒரு பணம் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கலாம்? செவ்வாய்னா எத்தனை ரூபா? வாங்க வாங்க கேட்கலாம், நம்ம மீட்டிங் வரோம் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். செவ்வாய்னா எத்தனைங்க? 3. செவ்வாய்னா 3, அப்போ 300 ரூபா கொடுக்கலாம். ஐயா 3 லட்ச ரூபாய்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை காட்டுறீங்க, இவங்களை காட்டுறீங்க, அப்புறம் கேமராமேன் என்ன பண்ணுவாருங்க?
3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா கேமராமேன் என்னது சொத்தை வித்துருவாங்க போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாரு. பாருங்கய்யா மாணிக்கையா அங்கதான் காட்டுறாரு கை. ரைட்டு. சரி, ஓகே. ஆமாம், அதுவும் பண்ணலாங்க. இந்த காலத்துல யாரு சகோதரருக்கு உதவுறாங்க? இருந்தா பண்ணிக்க வேண்டியது, அதுவும் சந்தோஷமான விஷயம் தான், தப்பு இல்லை. அப்போ இந்த 2 விஷயங்களை அவர் செய்கின்ற பொழுது இந்த 5ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சுபத்துவங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ ஓகேங்களா? அப்போ போதகன் கெட்டு போனாலும் அந்த போதகனை நல்ல முறையில் இயக்க முடியுமா முடியாதுங்களா? கட்டாயமா முடியும். சரிங்களா? அப்போ இதுதான் சார் இந்த போதகனுடைய சூட்சமம். அந்த கரெக்டான பாதையில் போனீங்கன்னா அந்த போதகன் உங்களுக்கு தேவையான நற்பலனை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். பாசகனுக்கு காரக பலனையும் பாவக பலன்களையும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். போதகனுக்கு அந்த பாவக ரீதியான பலன்களை செய்தே ஆக வேண்டும் நிர்பந்தம். அப்போ நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு ஒரு விவசாயி, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு விவசாயி 5-10 கூடையும் பண்ணல. ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, ஒரு அரிசி கடை வச்சிருக்கிறாரு, 5-10 கூடையும் பண்ணல. அப்போ இவருக்கு 5ஆம் இடம் 12க்கு போனால் என்ன ஆகுங்க? பிளானை போட்டு பார்ப்பாரு, எல்லா பிளானும் தோல்வியில் முடியும். குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நிறையா வரலாம் இல்லைங்களா? 10ஆம் இடம் தொழில் 12க்கு போயிடுச்சு. அப்போ தொழிலில் பயங்கரமான நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அப்போ இந்த போதகன் நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார். அவரை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டுங்கிறத நாம் பார்த்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம நல்வழிப்படுத்திடுவார். ஓகேங்களா? சரி, யாராச்சும் ஒரு ஜாதகம் சொல்லுங்க. ஆனால் இருங்க, ஆனால் இது இத்தனை பேர் கை தூக்கினீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. சரி, ஒரு சிம்பிளாக நம்ம எப்பவுமே கிளாஸில் சொல்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு இதாக வச்சுக்குவோம். ஒரு 10க்குள்ள ஒரு நம்பர் யாராச்சும் சக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8 கரெக்டாக சொல்லிட்டார். ஏன்னா இப்போ 8வது கருத்தா கரெக்டாக மீட் பண்ணிட்டார். ஏதோ சில பேர் பொதுவாக சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார், அவங்களுடைய திசை சொல்லுங்க. ஓகே, ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற திசை சந்திர திசை. சூரிய திசை ராகு புத்தி முடிஞ்சு சந்திர திசை போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஓகே, ஐயாவுக்கு சந்திர திசை போயிட்டு இருக்கு. லக்னம் துலா லக்னம். சந்திரன் மீனத்தில் இருக்கிறார். அப்ப சந்திரனுக்கு யார் போதகன்னு சொல்லியிருக்கிறோம்? எடுத்து பாருங்க, செவ்வாய் தான் போதகம். சூரியனா? அவர் வேதகன் சார், பாவம் அவர். சரி, அப்ப சந்திர திசைக்கு யார் போதகன்? செவ்வாய் போதகன். அப்ப செவ்வாய் யாரு? லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் சந்திரன். 2ஆம் எண்ணம் என்னங்க? குடும்பம், வருமானம், தனம், வாக்கு எல்லாமே இருக்கு. 7ஆம் இடம் மனைவி, சமுதாய அந்தஸ்து, அதே மாதிரி பாலிய நண்பர்கள், ஒரு வியாபாரம் செய்யறதெல்லாம் இதில் இருக்குதுங்க. 7ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அவர் எங்க இருக்காரு அப்படின்னா அவர் 5ல் இருக்காருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகமே அவர் தான். ஆத்மகாரகனே அவர் தான். செவ்வாய் லக்னத்துக்கு 5ல் இருக்காருங்க. சூரியன் முடக்கு கிரகம் கிடையாதுங்க செவ்வாய். அதே மாதிரி அவயோகி கிடையாது, வைதுருதி நாமயோகம். சூரியன் தான் அவயோகி, முடக்கு கிரகம் கிடையாது, அதிக பாகையில் இருக்காரு. விதிக்கு ஓகே. அப்போ அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உண்டானவராக இருக்கார். அப்போ இந்த 2ஆம் பாவகத்தின் வழியாகவும் 7ஆம் பாவகத்தின் வழியாகவும் அந்த ஜாதகருக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் என்பது செவ்வாய்க்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. சரி,
அப்போ இந்த செவ்வாய் பகவான் நல்ல பலன்களை வழங்கக்கூடிய இடத்துல இருக்காரு, கரெக்டாக இருக்காருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த இடத்துல இந்த பாவத்தை எனக்கு இயக்கணும். அப்போ 2ஆம் பாவம்னா என்னதுங்க? குடும்பம், வருமானம், இது சார்ந்த விஷயங்கள். 7ஆம் இடங்கிறது மனைவி, கூட்டாளிகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இதில் வருது. அப்போ இந்த ஜாதகத்தில் முதல்ல இது இருக்கிறது என்ன ராசியில் இருக்குதுங்க? கும்பராசி. அது என்ன ராசி? காமத்திரிவோண ராசி, காற்று ராசி. காமத்திரிவோணம்னாவே மகிழ்ச்சி தான். அப்போ முதல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் மனைவி மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டாலே அவர் நல்லது செய்வார். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க? குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? மனைவி மக்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே இருக்கும். எப்போ பாரு மனைவியோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வேலை செய்யாது. நல்லா பார்த்துக்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில பேர் சார் 5ல் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அந்த ராசி என்னங்க? மகிழ்ச்சி தத்துவத்தை உடைய ராசி. அப்படிங்கிறதுனால முதல்ல எப்போ பாரு குடும்பத்தில் இருக்கிற மனைவி திட்டிகிட்டே இருக்கிறது, மனைவி அடிக்கிறது, இந்த மாதிரி மனைவி கண்ணில் கண்ணீர் வந்தால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கண்ணில் கண்ணீர் வந்தால் இந்த போதகன் வேலை செய்ய மாட்டார். என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடிக்கடி சண்டை வந்துட்டு தான் இருக்கும். பரவாயில்லைங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. உண்மையை சொன்னா தான் நமக்கு தீர்வு சொல்ல முடியும். அப்போ என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுங்க? இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை முதல்ல சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோதான் சங்கடங்கள் இருந்தாலும், எவ்வளவோ கஷ்டம் தொழில் ரீதியாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த போதகர் உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பார். ஏன்னா அந்த கிரகம் இருக்கக்கூடிய தத்துவ அடிப்படையில் தான் நமக்கு பலன். ஓகேங்களா? இனிமேல் சண்டை கட்டுவீங்களா? வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, உண்மை அதுதான். நிறைய பேர்த்தோட லைஃப்ல ஏன் நிம்மதி சந்தோஷம் எல்லா வகையிலும் பிரச்சனை வருதுன்னா, இங்க என்னைக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருக்குதோ அவங்க 2ஆம் இடத்துல சண்டை போட்டே இருந்தீங்கன்னா வருமானம் டவுன் ஆயிடும். புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கர்மா, இதுக்கு பேர் தான் கர்மான்னு பேரு. 2ஆம் இடம் ஒரு கிரகம் நன்றாக இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாவக உறவுகளை கஷ்டப்படுத்தினீங்கன்னா நமக்கு இந்த பாவகம் சரியா இயங்காது. அதான் கர்மான்னு சொல்றது. இனி எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போ இதை நீங்க என்ன பண்ணிக்கணும்? ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். சரி, அடுத்து சார் இப்போ 2ஆம் இடத்துல வருமானம் கண்டிப்பா அவருக்கு வரத்தான் போகுது. அப்போ முதல்ல இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணிக்கிட்டா அடுத்த விஷயம் நமக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல என்ன இருக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ 2ஆம் இடம் சாப்பிட்ற சாப்பாடு. செவ்வாய்க்கான சாப்பாடு என்ன? ஆப்பிள் பழம் சாப்பிடலாம், தக்காளி ஃப்ரை செஞ்சு சாப்பிடலாம், பீட்ரூட் சாப்பிடலாங்களா? அப்போ இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். டெய்லியுமே வீட்டில் ஒரு தக்காளி தொக்கு, ஒரு தக்காளி ஊறுகாய், அதே மாதிரி வேற என்ன இருக்குதுங்க? ஆப்பிள் பழம் சாப்பிட்றது, பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க, இப்போ இது இருக்கிறது 5வது ராசியில் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ 5வது ராசி அப்படின்னா உங்க 5ஆம் வீட்டுக்கு உண்டானவர் யாருங்க? சனி பகவான். அவர் 10ல் இருக்கிறாருங்க. வக்கரமா இருக்காருங்களா? இல்ல, நல்லா இருக்கார். அப்போ நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுதும் கரெக்டா பார்த்து சொல்லணும். அப்ப செவ்வாய் இருக்கிறது 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி இருக்கிறது 10ஆம் இடத்துல அவருக்கு இருக்காருங்க சனி பகவான். இங்க இப்ப 5ஆம் இடம்னா என்னங்க? குலதெய்வம். 5ஆம் இடம் என்னங்க? குலதெய்வம் அனுகிரகம். அப்ப செவ்வாய்க்கிழமை நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் என்ன பண்ணுங்க? குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரிங்களா? இதை செஞ்சு இது 2 விஷயங்களை செய்யும் பொழுதுதான் என்ன ஆகுங்க? இதற்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிங்க 5ஆம் இடத்துல என்ன இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லைங்க, தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கிட்டிங்கனாவே 5ஆம் இடமும் வரும், 9ஆம் இடமும் வரும். சரிங்களா? தெய்வ வழிபாடு 9ஆம் இடம் மட்டும் இல்லைங்க, அந்த குலதெய்வ அந்த எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா எத்தனாம் பாவம் இயங்கணும்? 9க்கு 9 இயங்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வளர வேண்டும், உயர வேண்டும் என்றால் ஒரு கோவிலுக்கு போய் அவங்க பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் 5, 9 நல்லா இருக்கும். ஓகேங்களா? 5, 9 லக்னமும் நல்லா இருக்கும். அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, 1, 5, 9ஆம் அதிபதிகள் கெட்டவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் கிடையாது. உண்மையா இல்லைங்களா? 1, 5, 9 கெட்டவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் கிடையவே கிடையாது. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, நீங்க ஒரு சாமி கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனாம் பாவகம்? நீங்க கும்பிடக்கூடிய சாமி பொதுவா 9ஆம் பாவகம் இல்லையா? நீங்க கும்பிட்ற சாமி இது உங்க அப்பா தானே.
உங்கள் அப்பா கும்பிட்ட சாமி எதுவாக இருக்கும்? உங்கள் அப்பா கும்பிட்ட சாமி அது பொதுவாக எடுத்துக்கோங்க. 9க்கு 9 5. அப்போ இது வந்து உங்கள் அப்பா கும்பிட்ட சாமி இல்லையா? அப்போ அதாவது அப்பா கும்பிட்ட சாமி 5, உங்கள் அப்பா கும்பிட்ட சாமி 9க்கு 9 என்னது? அப்போ அவங்க அப்பா கும்பிட்ட சாமி 1 5 9 1 5 9 இந்த ரவுண்டில் தான் வரும். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 1 5 5 9 ஸ்தானங்கள் கெட்டு விட்டால் அவர் எந்த கோயிலுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. நானும் கோயிலாக தான் சுத்துறேன், ஒன்றும் நடக்க வாங்கிது தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுல வந்து நீங்க என்னன்னா, இந்த ஜாதகத்துல செவ்வாய் அந்த போதகனாக இருக்கக்கூடியவர் இருக்கின்ற ஸ்தானம் குலதெய்வ அனுகிரகத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்க செவ்வாய்க்கிழமைனால என்ன பண்ணணுங்க? குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அதே மாதிரி செவ்வாய் சம்பந்தமான சாமியுடைய வழிபாடுகள் உச்சரிப்புகளையும் செஞ்சுக்கலாம். 2ஆம் இடம் தான் எனக்கு நம்முடைய பேச்சு. அப்போ டெய்லி என்ன பண்ணலாம்? அந்த செவ்வாயினுடைய மந்திரங்களை உச்சரிக்கலாம். செவ்வாய்க்கான மந்திரங்கள் இருக்கு, செவ்வாய் பகவானுக்கு மந்திரங்கள் இருக்கு. செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை யாருங்க? முருகர், நரசிம்மர் எடுத்துக்கலாம், வராகி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் டெய்லியும் முருகர், நரசிம்மர், வராகி மந்திரங்களை சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் தான் என்னங்க? மந்திர உச்சாரணம்ங்கிறது எத்தனாம் இடம்? 5ஆம் இடம். அப்போ நீங்கள் வந்து டெய்லியும் வராகி மந்திரங்கள், அதே மாதிரி முருகன் மந்திரங்கள், நரசிம்மர் மந்திரங்கள், செவ்வாய் பகவானுக்கு உண்டான மந்திரங்களும் படிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக என்ன ஆகும்? கண்டிப்பாக பிரச்சனை தீரும். சரிங்களா? அப்போ செவ்வாய்க்கு பகவானுக்கு உண்டான மந்திரங்கள் தெரியுமா? சொல்லுக்கு உரிமை நல்கி தைரியம் ஆண்மை வீரம் நல்லவை அனைத்தும் நல்கி நெளிவெலாம் போக்கி வைக்கும் வல்லதோர் சக்திகையில் வைத்துமே அருள் வழங்கும் அல்லல்கள் தமையகற்றும் அங்காரகா போற்றி போற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன இருக்குதுங்க? ஸ்லோகங்கள் வந்து இருக்கு. அப்போ செவ்வாய் பகவானுடைய ஸ்லோகம், செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகன், நரசிம்மர், வராகி ஸ்லோகங்கள்லாம் செய்யலாம். இதில் நான் ஏன் ஸ்லோகன்னு சொல்கிறேங்கிறத இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக கண்டுபிடிங்க. பார்த்தேன் ஏன் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லோகங்கள் சொல்ல சொல்கிறேன். அது இருப்பது காற்று தத்துவத்தை உடைய ராசி. யாரெல்லாம் ஸ்லோகம் சொல்லி பலன் அடைய முடியும்னா, ஜாதகத்தில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் முக்கியமாக காத்து ராசியில் இருந்தால் அந்த இறைவனுடைய பெயர்களை, அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதை பெயர்களை உபயோகப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்? கட்டாயமாக யோக பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த சாமி அதிகமாக கும்பிடுவீங்க? அப்போ அவரை கும்பிட்டா மட்டும் பத்தாதுங்க, அந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கணும். ஏன்னா ஒரு தெய்வத்தை கும்பிட்றீங்கன்னா அந்த தெய்வத்தை எப்படி வணங்குறதும் கூட கணக்கு இருக்கு. ஒரு கோவிலுக்கு போகிறாங்க சார், யார் வந்து அதிகமாக வந்து அந்த கோவிலில் அவரை வந்து பாடணும், அவரை வந்து எப்போ பாரு அவரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை இந்த மாதிரி விஷயங்களை யார் பண்ணணும்? 2ஆம் அதிபதி காத்து ராசியில் பலமோடு இருக்கிறவங்க கோவிலுக்கு போனால் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணிங்கன்னா பலன் உண்டு. 2ஆம் அதிபதி நீர் ராசியில் நல்லா இருக்கிறாருன்னா அபிஷேகம் பண்ணிங்கன்னா பலன் உண்டு. 2ஆம் அதிபதி நெருப்பு ராசியில் இருக்கிறாங்கன்னா நெருப்பால விளக்கேற்றினால் பலன் உண்டு. 2ஆம் அதிபதி என்னங்க நிலராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த சாமிக்கு நெய்வேத்திய பொருள் படைச்சு தானம் கொடுக்கறதுல பலன் உண்டு. ஓகேங்களா? தானம் கொடுக்கறது பலன் உண்டு. நிலராசியில் இருக்கும்போது கோவிலை வலம் வருவதில் பலன் உண்டு. ஒரு 21 முறை வளம் வர்றது, அந்த மாதிரி வலம் வந்து நெய்வேத்திய பொருளை தானம் கொடுக்கறதுல பலன் உண்டு. ஓகேங்களா? அப்போ யார் எப்படி வழிபட வேண்டும் என்பதற்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. நாம் ஒன்றும் வந்து புதுசாக கண்டுபிடிச்சது இல்லைங்க, ஆல்ரெடி இருக்கிற தத்துவத்தை தான் சொல்கிறோம். வேற ஒன்றும் புதுசாக நாங்கள் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தில் ஆக்டிவேட் பண்ணணும். இது எது ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ சொன்ன விஷயத்தில் ஃபர்ஸ்ட் அவுட்டு, அடுத்து ரெடி பண்ணிக்கலாம். செகண்ட் ஏனுங்க? ஓகே, 2 விஷயம். கும்பிடுறது மட்டும் இல்லாமல் டெய்லி அவரை பாடணும், அவருடைய பாடல்கள் பாடணும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களா? எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா போவீங்க? சரி, எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா போவீங்க? மாதம் போங்க, செவ்வாய்க்கிழமை நாள் போங்க. ஏனென்றால் இந்த போதகன் இயங்க வேண்டும் என்றால் அந்த பாவக பலன்களை என்ன பண்ணணும்? நாம வலிமைப்படுத்தி ஆகணும். சரிங்களா? பண்ணுங்க, போதகன் கண்டிப்பாக பலன் தந்துதான் ஆகணும். தராமல் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நன்றி. சரிங்க, இன்னொரு ஜாதகம் நம்ம போட்டுருவோம்.
நம்பர்லாம் சொல்ல மாட்டேங்க. இனி இப்போ வேற மாற்றிக்குவோம். நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரத்தை நினச்சிக்கிறேன். என்ன நட்சத்திரம் டக்குன்னு சொல்லுங்க. என்னங்க? மூலம். மூலம் யார் சொன்னது? ஓகே, மூலம். சரி, ஏன்னா மூல நட்சத்திரம் தான் ஆசிரியர். 27 நட்சத்திரங்கள்ல மூல நட்சத்திரம் தான் யாருங்க? ஆசிரியருங்கிறது மூல நட்சத்திரம் தான். சரிங்களா? ஏன் ஆசிரியர் மூல நட்சத்திரம்? அதுல ஒரு கணக்கு வேணும் இல்லைங்களா? ஏன் ஆசிரியர் மூல நட்சத்திரம்? அதாவதுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு இது இருக்கு. இப்போ ஏன் மூல நட்சத்திரம் ஆசிரியர்? இது காலபுருஷ தத்துவம் மேஷம். ஆசிரியர்கள் எத்தனாம் பாவகம்? 9ஆம் பாவகம் இல்லையா? அது குருவுடைய வீடு. ஓகேங்களா? இதுல இடம்பெறக்கூடிய முதல் நட்சத்திரம் கேது. ஆசிரியர் நமக்கு என்னத்தை கொடுப்பாங்க? அதனாலதான் மூல நட்சத்திரம் ஆசிரியர். சரிங்களா? சரி, அப்ப நம்ம ஆமா. சரி சொல்லுங்க. உங்களை யாரு சொன்னதுங்க? நீங்க தானே சொன்னாதான். என்ன லக்கணம், என்ன திசை நடக்குதுங்க? இன்னைக்கு எல்லாமே சந்திர திசையா தான் ஓடும் போல் இருக்குது. அப்ப விருச்சிக லக்கணம் சந்திரன். சந்திரன் எங்க இருக்காருங்க? சரி, இவர் ஜாதகத்துல சந்திரன், சந்திர திசைக்கு யார் போதகன்? இப்பதானே பார்த்தோம், செவ்வாய். அப்ப செவ்வாய் யாரு? 1ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் தான் யாருங்க? உங்களுக்கு அந்த பாவக ரீதியா நல்ல பலனை செய்யறதுக்கு கடமைப்பட்டவர். அவர் எங்க இருக்காருங்க? பாப்பா மறுபடியும் அங்கதான் வருது. அந்த அம்மாவுக்கு வேற தெரியாது. ஜாதகம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வேணாங்க. நம்ம போதகனை மட்டும் ஜாதகம் வச்சிருக்கீங்களா? அந்த ஜாதகம் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா அவங்க தெரியாது. நம்ம ஏன்னா செவ்வாய் இங்க இருக்கிறாருங்கிறதுக்காக இவர் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லைன்னு முடிவு பண்ண முடியாது. பொதுவாக ஜாதகத்தை பார்த்தோன்னே நல்லா இருக்கிறாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர் எந்த மாதிரியான இடத்துல இருக்கு, எந்த மாதிரி அவர் இடம் பிடிச்சிருக்காருன்னு பார்க்கணும். யாராச்சும் ஒருத்தர் செல்லில் அவங்களுடைய ஜாதகத்தை டேட்டா பார்த்து டைம் போடுங்க. சரவணன் சார் போடுங்க சார். சொல்லுங்க சார். என்னங்க? சரி, அந்த மரமெல்லாம் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன மரம். சூரியனுக்கு அசோக மரம், சூரியனுக்கு அசோக மரம். சந்திரனுக்கு வாழை மரம். செவ்வாய்க்கு பாக்கு மரம். பாக்கு மரத்தை எங்க போய் தேடுவீங்கன்னு தெரியல. இருக்கா? புதனுக்கு கொய்யா மரம். நிறைய இருக்குது, பிரச்சனை இல்லை. குருவுக்கு அரச மரம். சுக்கிரனுக்கு புளிய மரம். சனி பகவானுக்கு வேப்ப மரம். போதுங்களா? சரி. ராகு பகவானுக்கு பனை மரம். கேது பகவானுக்கு சப்போட்டா மரம். மாந்தி திசைக்கு வந்தா சொல்லிடுவேன். மாந்தி திசை வராது. மாந்திக்கு வேற என்ன சொல்லலாம்? சுடுகாடு சொல்லிடலாமா? அதான் சொல்லி ஆகணும்.
ஹலோ, சரிங்க. இப்போ இவங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் பாரு கர்மா ஒன்றிணைந்து செயல்படுது. பக்கத்து லக்கணமே இந்த லக்கணமும் இவங்களுக்கு செவ்வாய் இங்கே தான். இவங்களுக்கும் செவ்வாய் அதிக பாகை புஷ்கரண வம்சம். அவங்களுக்கு புஷ்கரண வம்சம் கூட இல்லை, ஆனால் இவங்களுக்கு வந்து புஷ்கரண வம்சமாக இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் போதகனாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் யாருன்னு பாருங்க. யாருங்க? லக்கணத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் உடையவர். அப்போ 6ஆம் என்னங்க? வேலைக்கு போகணும். வீட்லேயே இருந்தால் சண்டை வரும். வீட்லேயே இருந்தால் வீட்டுக்கு சண்டை கட்டிகிட்டு இருக்கணும். வேலைக்கு போனால் வந்து இந்த திசை கண்டிப்பாக யோகத்தை தந்துடும். வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்களா? வேலைக்கு போகணும். ஓகே. அப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த திசை படிப்படியாக உங்களை உயர்த்தும். இப்போ தான் சந்திர திசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்த்துக்குங்க, 6 மாதமாகத்தான் வேலைக்கு போகிறாங்க. இதுக்கு மேலே வேலைக்கு போகலையாங்க? சரி, அப்ப கணக்கு வந்துருது இல்லையா? அப்ப அந்த போதகன் தனக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன ஆகணும்? கொடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு வர. அப்போ இந்த ஜாதகத்துல இந்த திசையை பொறுத்த வரைக்கும் 1 லக்கணம் ஜாதகருடைய செயல்பாடு. ஓகேங்களா? 6ஆம் இடங்கிறது வேலை. அப்போ 1ஆம் இடம் 6ஆம் இடத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல முறையில் இந்த திசையில கிடைச்சே ஆகும். இப்பதான் பெங்களூருக்கு போயிருக்காரு. ஓகே, அவ்வளவுதான். அப்ப இந்த திசை முழுவதும் 1 6 சம்பந்தம் மூலமாக அது 4ல புஷ்கரண வம்சம். நல்லா பாத்துங்க. எதுங்க? 4ல புஷ்கரண வம்சம். வேணா எழுதி வச்சுக்கோங்க. சந்திர திசை 10 வருஷம் முடியறதுக்குள்ள நல்ல முறையில சம்பாரிச்சு நல்லா உயர்ந்து ஒரு பெரிய வகையில ஒரு நல்ல வண்டி வாகனம் ஒன்று வாங்குவார், 4 வீலர் ஒன்று வாங்குவார், ஒரு வீட்டை கட்டிடுவார். ஓகேங்களா? அப்போ அவர் வந்து இந்த மாதிரி அவர் போகும்போது இன்னும் ஒரு சில விஷயங்களை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணுங்க? குரு செவ்வாய். அப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தனால செவ்வாய் யாருங்க? முருகர், நரசிம்மர், வராகியுடைய ஸ்லோகங்களை டெய்லி என்ன பண்ண சொல்லுங்க? உச்சரிக்க சொல்லுங்க. அவருடைய கோவில்களுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அது அப்புறம் அடுத்த பக்கம் நம்ம போதகன் என்ன செய்வாரோ அதை மட்டும் தான். அப்போ போதகன் 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாருங்க. அப்போ 4ஆம் இடங்கிற சுகத்தையும் கொடுத்து தான் அவனுக்கு கொடுப்பாரு கண்டிப்பா. சரிங்க, நன்றி. என்னங்க? அது எப்படி இருந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு தானே போவாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ கண்டிப்பா நீங்க முதல்ல வந்து அவருக்கு வந்து வேலைக்கு போறாரு அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா சம்பாத்தியத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ண சொல்லுங்க? 4ஆம் இடங்கிற 4 வீலர் ஒன்று எடுக்க சொல்லுங்க. ஆனால் 4ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். ஐயா, சனி பகவான் எங்க இருக்காருங்க? சனி பகவான் மகரத்தில் தான் இருக்காரு. ஆட்சி நிலையில் தான் இருக்காரு இல்லைங்களா? 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் தான் இருக்காரு. தவறு இல்லை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒரு 4 வீலர் எடுத்துடணும் 2-3 வருஷத்தில். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பாவகத்தை அவரை சந்தோஷப்படுத்தணுமா வேண்டாமா? 1 6 வேலை 4ல் இருக்கிறாரு. அப்படின்னா அவர் 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணா தான் இன்னும் உயர்வை தருவார். ஏன்னா செவ்வாயை நீங்கள் மகிழ்ச்சி படுத்தணும் என்ன பண்ணணுங்க? 4 வீலர் எடுக்கணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இது யாருடைய வீடுங்க? சனி பகவானுடைய வீடுங்கிறதுனால ஒன்று செகண்ட் ஹேண்டாக எடுக்கணும், அப்படி இல்லைன்னா லோன் போட்டு எடுக்கணும். ஏன்னா சனி பகவானா செகண்ட் ஹேண்ட், அதாவது பழைய வண்டியாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாகிறது லேட் ஆகணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒன்று லோன் போட்டு டியூ போட்டு எடுக்கணும், இல்லைன்னா பழைய வண்டி வாங்கிக்கணும். அப்படி பண்ணும்பொழுது அந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவாருங்க? சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. கண்டிப்பாக வெற்றி உண்டு. இதை தொட்டுட்டார் இல்லையா, ஜெயிச்சே தீர்வார். இந்த பாவத்துக்கான பலன் கொடுத்தே தீரணும். ஓகேங்க, நன்றி நன்றி. அதெல்லாம் கொடுத்துருவாருங்க. அதான் சுகத்தில் உட்காந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். 4ஆம் இட சுகத்தில் தானே உட்கார்ந்துருக்கிறேன். அது இல்லாமங்க அவங்களுக்கு அதிக பாகையும் அவர் தான் புஷ்கரண வம்சத்தில் வேற இருக்கிறார். அப்போ இதுக்கு மேலே என்ன யோகம் வேணும்?
இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, ஐயாக்கு சொன்னீங்களா, உங்களுக்கு இந்த திசை எப்போ இங்கே ஆரம்பிச்சது? சந்திர திசை எப்போ ஆரம்பிச்சதுங்க? 5 வருஷம். அப்போ கண்டிப்பாக இந்த திசை முடியறதுக்குள்ள 2ஆம் இடம் வருமானம் போகிறதுக்குள்ள, திசை போகிறதுக்குள்ள வருமானத்தை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த 5 வருஷ காலத்தில் வருமானத்தில் இருந்தீங்களா? இப்போ நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இந்த 5 இயர்ஸில் வருமானம் வந்துச்சா இல்லைங்களா? இன்னும் வரல. அப்போ நீங்கள் முதல்ல என்ன பிரச்சனைங்க? அங்கே ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நிகழ்வுகள் நீங்கள் நடத்திதான் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருவார். சரிங்களா? நன்றிங்க. சரி, அடுத்த ஜாதகம், அடுத்த நட்சத்திரம் சொல்லியாச்சா? இப்போ ஒரு ட்விஸ்ட் பாருங்கள், யோகத்தை சொன்னால் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அப்போ கிழமையை சொல்லுவோம், ஏதாவது ஒரு கிழமையை சொல்லுவோம். ஏன்னா கடைசியாக நம்ம அதை முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சுங்க. நான் இருங்க, நான் என்ன நினைக்கவே இல்லை, நட்சத்திரம் சொல்லி. சரி சொல்லுங்கள், நினச்சிட்டாச்சு. அவர் தான் ஃபஸ்ட் சொன்னார், வியாழக்கிழமை. சரி, ஏன்னா எல்லாமே அந்த அந்த அம்சத்தோடையே தான் வரணும். ஏன்னா குரு தானே ஆசிரியர், அப்போ அந்த லிங்க்லேயே நம்ம போயிடலாம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன லக்னம்? என்ன திசை நடக்குதுங்க? சனி எங்க இருக்காரு? அப்ப சனி திசைக்கு யார் போதகன்னு சொல்லியிருக்கிறோம்? அது விஷயம் இல்லைங்க, அது எங்க வேணா இருக்கட்டும், அது பற்றி இல்லை. சந்திரன். அப்ப சந்திரன் யாரு? லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு உண்டானவர் சந்திரன். எங்க இருக்காருங்க? இங்கீங்களா? குருவும் சேர்ந்திருக்காங்களா? சரி, சரிங்க. வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா? தேய்பிறை. நீங்க பிறந்த நாம யோகம் வியாகத நாம யோகத்துக்கு அவயோகி குரு. சரிங்க. உங்களுடைய சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். பூசத்துல சூரியன் இருக்கார். ஓகே. நீங்க பிறந்த தமிழ் தேதி? பிறந்த தமிழ் தேதி சனிக்கிழமை. ஓகே, சனிக்கிழமை 14. ஓகே, சரிங்க. இப்போ இவருடைய ஜாதகத்தில் பாருங்க, இந்த சனி திசைக்கு போதகனாக இருக்கக்கூடியவர் யாருங்க? சந்திரன். என்ன திதியில பிறந்தீங்க? தேய்பிறை துவாதசி. அப்ப சந்திரனுக்கு பவர் இருக்கா? ஃபர்ஸ்ட் தேய்பிறை துவாதசியில சந்திரனுக்கு பவர் இருக்கா? தாண்டிட்டார். அதாவது அவருக்கு 2-3 நாள் போனா அமாவாசை வந்துடும். அப்ப சந்திரன் எப்படி இருக்கார்? இல்ல அது வேணாங்க, நீங்க சொன்னீங்கன்னாவே போதும். அங்கேயே உட்காருங்க, எந்திரிக்கலாம் வேணாம். சந்திரன் எப்படி இருக்காருங்க? இருக்காரு, முதல்ல தேஞ்சிட்டார். 7ஆம் இடத்துக்கு பவர் இருக்கா? 7ஆம் இடத்துக்கு பவர் இருக்கா? பவர் சுத்தமா இல்லை. அப்ப 7ஆம் இடம்னா என்னங்க? கல்யாண வாழ்க்கை. 7ஆம் இடங்கிறது ஒரு சமுதாயத்துல, சொசைட்டில நாம் ஒரு அந்தஸ்தா வருவோமா அப்படின்னு சொல்றது. அடுத்து ஒரு வியாபாரம் பண்றது. அதுக்கப்புறம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், பாலிய நண்பர்கள் எல்லாமே வரும். அப்ப இந்த ஜாதகத்துல போதகன் நல்லதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாரா, இல்ல அவரால் பலன் கொடுக்க முடியாத இடத்துல இருக்காருங்களா? அப்போ 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் யாருங்க? லக்கணத்துக்கு 7 கூடியவன் சந்திரன். அவர் 6ல் இருக்கிறாரு. சரி, அவர் ஒரு வேலைக்கே போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 7ஆம் அதிபதி 6ல் மறைச்சு நம்ம குத்தமே சொல்ல முடியாதுங்க. 7ஆம் அதிபதி 6ல் இருக்காரு. 6ஆம் இடத்துல வேலைங்கிற நல்ல விஷயம் இருக்கா இல்லையா? அப்போ அவர் வேலைக்கு போய் கூட ஜெயிக்கலாம் இல்லையா? ஆனா அப்படி ஜெயிக்கிறதுக்கு கூட வழி இல்லாத வகையில சந்திரன் தன்னுடைய ஒளியை இழந்து நிற்கிறது இல்லையா? தேய்பிறை துவாதசி அப்படிங்கும்போது சந்திரன் கிட்டத்தட்ட தேஞ்சிட்டார். அப்ப தேஞ்ச சந்திரனுக்கு பலன் உண்டா? கிடையாது. அப்போ என்னன்னா, இந்த ஜாதகத்துல போதகன் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லுவாங்களா, அவர் முட்டி மோதி போராடி பார்க்குறாரு, சமுதாயத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடலான்னு முட்டி மோதி போராடி பார்ப்பாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த நிலைக்கு வரவே முடியாது அப்படிங்கிறத சந்திரன் போதகனாக சொல்கிறார். சே எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. அப்போ இதுக்கு என்ன பலன், இதுக்கு என்ன பரிகாரம்? சரி, அடுத்து போதகன் இதாகிட்டாரு, கெட்டு போயிட்டாரு, என்ன பரிகாரம் செய்யறங்க தான் அடுத்த கேள்விகளாக நமக்கு இருக்கும். அப்போ 7ஆம் இடம் என்பது எதை சொல்லும்? சமுதாயத்தை சொல்கிறது, சமுதாய உறவுகளை சொல்கிறது, சமுதாயத்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் இடத்துல ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த பந்துகளும் வரும். நீங்கள் சொந்த பந்துக்கு உதவிங்கன்னா ஒரு நல்லதும் நடக்காது. அது இந்த இதுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியமே இதுதான். சொந்த பந்துக்கு என்னதான் நீங்கள் விழுந்து விழுந்து உதவி செஞ்சாலும், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் ஏசும். அதனால சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லவனாக இருந்தாலும்,
நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லதுமாங்க, கெட்டு போனால் அப்படி போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொந்த பந்தத்துக்கு உதவுறங்கிறது அந்த அளவுக்கு சரியாக வராது. ஆனால் அதுக்காக உதவ வேண்டாம்னு சொல்ல, கஷ்டப்பட உதவுறது, பிரதிபலன் பார்க்காம உதவுறது, கஷ்டப்பட உதவலாம், அதை வேண்டாம், உதவியை யாரும் தடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே யாருக்கு பண்ணால் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும்னா 7ஆம் இடம்னா யாருங்க? சமுதாய ரீதியான பணி செய்கிறவங்க. சமுதாய ரீதியான பணி செய்கிறவங்க யாரு? சமுதாய தொண்டு மாதிரி சமுதாய பணி செய்கிறவங்க யாரு? இந்த தெருப்பு இருக்கிறவங்க, அப்புறம் ஒரு பப்ளிக் டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, ஸோ இந்த கர்மகாரியம் செய்கிறவங்க, இந்த அனாதை புறங்களை அடக்கம் பண்ணுறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள். அவங்க அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவிகள் செய்யலாம். என்ன மாதிரி உதவிகள் செய்யலாம்? அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவ உதவி என்ன பண்ணலாங்க, அவங்களுக்கு மருத்துவ ஹெல்ப் பண்ணலாம். 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால இந்த சமுதாய ரீதியான பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணலாங்க, மருத்துவ உதவிகள் செய்யலாம். அவங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் ப்ரெஷரோ சுகர் ஏதோ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த வியாதி உள்ளவர்களுக்கு ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணலாம், திங்கக்கிழமை நாளில் மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வாங்கி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா போதகன் 7ஆம் இடத்துக்கு உண்டான பலனை தருவார். சரி சார், சமுதாயத்தில் அந்தஸ்து போனால் போயிட்டு போதுங்க, 7ஆம் இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வாட் இஸ் திஸ்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இல்லைங்களா? அப்போ ஆகணும். அப்போ ஏன்னா போதகன் தர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் கெட்டு போனதுனால அவரால் கொடுக்க முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, அவன் நல்லவன் தாப்பா, அவங்ககிட்ட காசெல்லாம் இருக்குது, ஆனால் பொண்டாட்டி கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுத்துருவார் அவர், ஆனால் ஒய்ஃப் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி வாங்க முடியும்? அந்த மாதிரி இதனுடைய போதகனுடைய நிலைமை சிக்கிக்குச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த மாதிரி சமுதாய பணி செய்கிறவங்களுக்கு ரெகுலராக இந்த திசை முடிகிற வரைக்கும் இல்லைங்க, நீங்கள் காலம் முழுக்க பண்ணணும். ஏன்னா இந்த திசை முடிகிற வரைக்கும் பண்ணிட்டு நாளைக்கு 7 குடையவன் 6ல் இருக்கிறாரு, அப்போ கல்யாணம் வந்து பண்ணதுக்கப்புறம் 7ஆம் இடம் மனைவி, 6ஆம் இடம் சண்டை சச்சரவு, அது வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்த திசைக்கு மட்டும் இல்லை, காலம் முழுவதும் அந்த சமுதாய ரீதியான பணி செய்கிறவங்களுக்கு நீங்கள் திங்கக்கிழமை நாளில் மருத்துவ உதவிகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கான யோக பலன் நடக்கும். அது எப்போ நடக்குதோ இல்லையோ, இந்த திசை முடிகிற வரைக்காச்சு, சனி திசை முடிகிற வரைக்காச்சும் இந்த போதகனுடைய நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும். சரிங்களா? சரிங்களா? ஓகே. அது இன்னொன்று சொல்லிடுங்க, 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார் இல்லைங்களா, முடிச்சிடுறேன். மருந்து மாத்திரை மட்டும் இல்லைங்க, இது என்ன ராசிங்க? மகிழ்ச்சி, போகம். அப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு மருந்து மாத்திரை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்து உதவுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்கலாம். செய்யும்போது ஏன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும். அடுத்து என்னங்க புரியலிங்க? பரிவர்த்தனை ஆயிருக்குதுங்களா? சரி, ஓகே. 7ஆம் அதிபதி இங்கே வந்து புதன் எப்படி இருக்காருங்க, நல்லா இருக்காரா வக்கரமாக இருக்காருங்களா? வக்கரம் இல்லை. ஓகே. அப்படி நீங்கள் பரிவர்த்தனை ஆகும்போது சந்திரன் எங்கே வருவார்? 7ஆம் இடத்துக்கு வந்தாலும். 7ஆம் இடத்துக்கே வந்தாலும் அவர் தெரிஞ்சு தானே போயிருக்கார். 7ஆம் இடத்திற்கே சந்திரன் வந்தாலும் அவர் யாருங்க? தேய்பிரை சந்திரன் தான், அதில் மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் இந்த உதவிகளை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கு உதவி தான். ஏன்னா இந்த இடத்துல பரிகாரம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். 7ஆம் இடத்துக்கே வந்தால் என்ன பண்ணலாம்? காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு என்னதுங்க? ஆடை தானம். ஓகேங்களா? இப்போ சந்திரன் இங்கே வந்துட்டாருன்னா இங்கே புதன் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ புதன் இங்கே போயிடுறாரு, சந்திரன் இங்கே வந்தால் எத்தனாம் இடம் இது? 7ஆம் இடம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அப்போ அவங்களுக்கு மருந்து மாத்திரையும் கொடுங்க, ஆடையும் கொடுங்க. ஏன்னா பரிவர்த்தனையிலும் பரிகாரம் செய்யணும், பரிவர்த்தனை இல்லாமலையும் பரிகாரம் செய்யணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சமுதாய பணி செய்யக்கூடியவங்களுக்கு மருந்து மாத்திரையும் ஆடை தானமும் திங்கக்கிழமை நாளில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போதகன் என்ன பண்ணுவார்? சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தையும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் என்ன பண்ணுவாருங்க? நிச்சயமாக கொடுப்பார். சரிங்களா? அடுத்து அம்மானுக்கு நீங்கள் எப்போ சார் பிறந்தீங்க? பகல்லே இரவுலையா? பிஎம். அப்போ இரவு பொழுது. அப்போ சந்திரன். அம்மாளுக்கு தேவையான பணிவிடைகளையும் செய்யுங்க. சரிங்களா? அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, செய்யறதுனால செய்யலாம். ஏதாச்சும் தண்ணி கேன வாங்கி கொடுக்கறது, திருமணத்துக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஃபுட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, வாட்டர் சம்மந்தமான விஷயங்கள். சார் வாட்டருக்கு ஏன் போகிறீங்க? ஃபுட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. சந்திரன் வாட்டர் மட்டும் இல்லையா, ஃபுட்டுன்னு தானே. அப்போ ஏதாச்சும் ஒரு ஏழைகளுடைய திருமணம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டுனா ஃபுல்லாக வாங்கி கொடுக்கலாம் கூட, நான் உங்களுக்கு இந்த மளிகை சாமான் வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி செஞ்சாலும் கூட பலன் உண்டு. சரிங்களா? அனாதை ஆசிரமங்கள் வரல, பொதுவாக அந்த பாவக ரீதியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. இப்போ உங்களுக்கு இதில் நான் ஒரு உதாரணமாக எடுத்துருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தை என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும்
கொஞ்சம் தெளிவாக என்ன பண்ணுங்க, ஆய்வில் எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் போதகன் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. அவர் நல்லா இருக்காரா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் பிரச்சனையே உங்களுக்கு. நான் போதகன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது யாருக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதான் சொல்லியாச்சு. அந்த போதகன் நலமாக இருக்கிறாரா, அந்த போதகனை கரெக்டாக இயக்குறீங்களா. போதகன் ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணணுங்க, அந்த போதகனை நல்லா வச்சுக்கணும். போதகனை கெடுத்துக்கிட்டிங்கன்னா பலன் கிடைக்காது. அப்போ போதகனை நன்றாக வச்சுக்கணும். அந்த போதகனுடைய வழிபாதையில் நம்ம போகணும். அப்படி போனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய வெற்றியும் உயர்வும் நிச்சயமாக ஏற்படும். இந்த சிறிய வகுப்பிற்கு எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த ஒரு நல்ல விஷயத்திற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.